சூரிய வந்து அதில் நடிக்கிறாருங்கிறது நல்ல விஷயம். அது தியேட்டருக்கு வந்து அது கிட்டத்தட்ட 100-200 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்கிறது நல்ல விஷயம். ஆனால் அது இந்த கமர்ஷியல் படம் மாதிரி ஓடுன்னு எதிர்பார்க்கறது தான் அதில் உள்ள பிரச்சனை. ரியலிஸ்டிக்காக ஒரு கதையை சொல்கிறாங்க, ஒரு ஆல்டர்னேட்டிவ் மீடியத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. தியேட்டருங்கிறது எதுக்கு அப்படின்னா கமர்ஷியல் சினிமாவுக்கான வென்யூ, அது கமர்ஷியல் சினிமா பார்க்குறதுக்கான இடம் அது. நீங்கள் எடுக்கிறது ஆல்டர்னேட்டிவ். அப்போ நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக அதை கொண்டு போகிறதுக்கு தான் நீங்கள் வழியை பார்க்கணும். தவிர ஆல்டர்னேட்டிவாக எடுத்தது கொண்டு இங்கே கொண்டாந்து விட்டிங்கன்னா சின்ன படங்கிறதுனாலே இது நல்ல படங்கிறது நம்ம சொல்ல முடியாது. சொல்கிறாங்க, அப்போ 2 கோடியில் ஒரு படம் எடுத்துருக்கேன் சார், சின்ன பட்ஜெட் படம் எடுத்தோம், அது ஓடலை அப்படின்னு. சின்ன பட்ஜெட் படம் ரைட்டு, அது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான படம் இல்லை எந்த அளவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவான படம் அப்படின்னா அது இருக்காது. சொல்லுவாங்க, தெர் இஸ் லாஜிக் தெர் இஸ் நோ ட்ராமான்னு ஒரு கோட் இருக்குது. நீங்கள் லாஜிக் பார்த்தீங்கன்னா என் ட்ராமா கிடையாது அப்படின்னு. நிறையா கமர்ஷியல் படங்களுக்கு அது பொருந்தும். ஆனால் லாஜிக்கோடு அந்த படங்கள் வரும்போது அது கமர்ஷியல் படமாக இருந்தாலும் அது நல்ல படமாக கருதப்படும். லாஜிக்கே இல்லை, நம்பவே முடியலைங்க அப்படின்னா நல்ல படம். குறைஞ்ச முதலீட்டில் எடுக்கிற படங்கள் இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு கலையம்சம் கொண்ட படங்கள் எடுக்கிறவங்களுக்கு இன்னொரு சிக்கல் வந்து தியேட்டர் கிடைக்காமல் இருக்குது. தியேட்டர் கிடைக்கிறதுல 2 விஷயம் இருக்குது. தியேட்டர் கிடைச்சாதான் அவங்கள அதை பார்வையாளருக்கு போட்டு அந்த படத்தை கொண்டு போக முடியும், அந்த வகையில் பணமும் கலெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ தியேட்டர் கிடைக்கல அப்படிங்கிற நிலைமையில் வந்து அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸ் என்ன? வேறு எந்தெந்த வகையில் இந்த படங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகலாம்? அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு சினிமா எடுக்கிறீங்க. அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய ஹீரோ ஹீரோயின், பாட்டு, சண்டை, காமெடி இதெல்லாம் இல்லாமல் ரியலிஸ்டிக்காக ஒரு கதையை சொல்கிறாங்க, ஒரு ஆல்டர்னேட்டிவ் மீடியத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. தியேட்டருங்கிறது எதுக்கு அப்படின்னா கமர்ஷியல் சினிமாவுக்கான வென்யூ, அது கமர்ஷியல் சினிமா பார்க்குறதுக்கான இடம் அது. நீங்கள் எடுக்கிறது ஆல்டர்னேட்டிவ். அப்போ நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக அதை கொண்டு போகிறதுக்கு தான் நீங்கள் வழியை பார்க்கணும். தவிர ஆல்டர்னேட்டிவாக எடுத்தது கொண்டு இங்கே கொண்டாந்து விட்டிங்கன்னா அது ஒர்க்கே ஆகாது. அப்போ சின்ன படத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறதோ, இல்லை சின்ன படத்தை போட்டாங்கன்னா மக்கள் பார்க்க வர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறதோ, அது நான் முன்னாலே சொன்னது மாதிரி உங்களோட டார்கெட் ஆடியன்ஸு யார்? இப்போ டூலெட் நான் படம் எடுக்கிறோம் அப்படின்னா டூலெட் படத்தை வந்து சீரியஸ் சினிமா பார்க்கக்கூடியவங்க அவங்க தான் பார்ப்பாங்க. இது சிட்டியில் தான் பார்ப்பாங்க, கிராமத்தில் இருக்கவங்களுக்கு அது தெரியாது. அப்புறம் விஸ்காம் படிக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பாங்க. இவங்கெல்லாம் மொத்தம் அதிகபட்சம் எத்தனை பேர் பார்ப்பாங்க அப்படின்னா 50,000-1 லட்சம் பேர் தான் தேட்டருக்கான ஆடியன்ஸ். ஆனால் ஒரு மாஸ் ஹீரோவோட படம் வருதுன்னா அது 2 கோடி பேர் பார்க்கலாம், 3 கோடி பேர் பார்க்கலாம், எத்தனை கோடி பேர் வேணாலும் பார்க்கலாம். அப்போ இந்த டார்கெட்டட் ஆடியன்ஸ்னு ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா சின்ன படம் பெரிய படங்கிறதே கிடையாது. அது வந்து கமர்ஷியல் சினிமா, இது ஆல்டர்னேட்டிவ் சினிமா. நீரில் வசிக்கிறது, நிலத்தில் வசிக்கிறது. அது வந்து நீரில் வசிக்கிறது வச்சுக்கிறோங்க, நம்ம நிலத்தில் வசிக்கிற ஆள். இதை கொண்டு அங்கே தூக்கி போட்டிங்கன்னா அது வராது, நடக்காது. அப்போ சின்ன படங்கள் தியேட்டர் கிடைக்கணுங்கிற ஒரு விஷயமே, சின்ன படங்கள் தியேட்டருக்கு எதுக்கு வரணும்னு நான் கேட்குறேன். சின்ன படங்களுக்கான ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் வந்து ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது, அப்புறம் ஓடிடி இருக்குது. ஃபெஸ்டிவல்ஸுக்கு போங்க, ஃபெஸ்டிவல்ஸில் பெரிய கவனம் வந்துச்சுன்னா ஓடிடிக்கு வரும். சரி, எல்லா படங்களும் ஃபெஸ்டிவலுக்கு போகுமா? எல்லா படங்களும் ஓடிடிக்கு போகுமானா அது ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. அப்போ சின்ன படங்கிறதுனாலே இது நல்ல படங்கிறது நம்ம சொல்ல முடியாது. சொல்கிறாங்க, அப்போ 2 கோடியில் ஒரு படம் எடுத்துருக்கேன் சார், சின்ன பட்ஜெட் படம் எடுத்தோம், அது ஓடலை அப்படின்னு. சின்ன பட்ஜெட் படம் ரைட்டு, அது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான படம் இல்லை எந்த அளவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவான படம் அப்படின்னா அது இருக்காது. நீங்கள் 30 கோடியில் எடுக்கக்கூடிய படத்தை நீங்கள் 2 கோடியில் எடுத்துருப்பீங்க. ஆர்டிஸ்ட் இருக்க மாட்டாங்க, அதே பாட்டு இருக்கும், அதே சண்டை இருக்கும், எல்லாமே இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கும். ஆனால் எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் நீங்கள் எங்களுக்கு தேட்டர் வேணும், நாங்கள் அதை ஓடணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே தான் ஒரு பிரச்சனை வருது. அப்போ நம்ம என்னென்னா, சின்ன படங்கள் எடுக்கிறவங்க வந்து சின்ன படங்களுக்கு தகுந்த மாதிரி உங்கள் படங்களை டிசைன் பண்ணி, அதுக்கு நல்ல ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் நல்லா ரிசர்ச் பண்ணி, நல்ல ரைட்டர்ஸை வச்சுக்கிட்டு, ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப தெளிவாக பண்ணி, நல்ல ஆர்டிஸ்ட் வச்சுக்கிட்டு, அவங்க நல்ல ரிஹர்சல் கொடுத்து, அதை வந்து பெருசாக எடுத்துடாமல் ஒரு 95 நிமிஷம் 100 நிமிஷத்துக்குள்ள ஒரு படத்தை எடுத்து அதை திருப்பி போட்டு பார்த்து அதில் 4 பேர் காமிச்சு அதை வந்து கரெக்ஷன் பண்ணி, அப்புறம் எந்த ஃபெஸ்டிவலுக்கு இந்த படம் போகும். இப்போ ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் ஒரு தன்மை இருக்குது, ஒரு தீம் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு படம் எடுத்து ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பிச்சிங்கன்னா செலக்ட் ஆகாது. நான் எக்ஸ்பெரிமெண்டல் படத்தையே செலக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது. அப்போ இதெல்லாம் நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணும்போது கண்டிப்பாக சக்ஸஸாக தான் ஆகும். சமீபத்தில் வந்து அந்த கொட்டுக்காளி படம் வந்தப்போ அமீர் சொன்னார், இது தியேட்டருக்கான படம் இல்லை அப்படின்னு. அப்படி நம்ம சொல்ல முடியாது. அவர் சொன்னது ஒரு வகையில் சரி, ஏன்னா கமர்ஷியல் சினிமா கொண்டு இங்கே வைக்கிறீங்கிறது. இன்னொரு பக்கம் இந்த சினிமா எப்படி நம்ம பழக்கப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ அந்த படத்தை வந்து ஒரு பெரிய நடிகர் தயாரிக்கிறாரு, ஒரு பெரிய நிறுவனம் அதை வந்து வெளியிடுது. அப்போ இதெல்லாம் நடக்கும்போது ஆடியன்ஸ் வந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வருதுல்ல. இப்போ நீங்கள் கேரளாவில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய நடிகர்களும் இந்த மாதிரி படங்கள் நடிக்கிறாங்க. சூரிய வந்து அதில் நடிக்கிறாருங்கிறது நல்ல விஷயம். அது தியேட்டருக்கு வந்து அது கிட்டத்தட்ட 100-200 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்கிறது நல்ல விஷயம்.
ஆனால் அது இந்த கமர்ஷியல் படம் மாதிரி ஓடுன்னு எதிர்பார்க்கறது தான் அதில் உள்ள பிரச்சனை. அப்போ மக்களை வந்து எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னா எப்படி பார்த்தா ஒரு 5 லட்சம் பேர் தான் பார்த்துருப்பாங்க. அந்த 5 லட்சம் பேரில் ஒரு 3 லட்சம் பேருக்காவது அந்த படம் பிடிச்சிருக்கும். அந்த 3 லட்சம் பேர் வந்து அந்த இப்படி ஒரு படம் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணிவிடும். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு நம்ம வச்சுக்கலாம். எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தானே, ப்ராசஸ் தான் அது. அப்போ அந்த மாதிரி படங்கள் கண்டிப்பாக வரணும், தேட்டருக்கு வரணும். நம்ம என்னென்னா சின்ன படங்கள் எடுத்துகிட்டு தேட்டருக்கு வரலை அப்படின்னு நம்ம அது ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம்ல, அது வந்து அது சரியாக இருக்கான்னு எனக்கு தெரியல. நீங்கள் டூலெட் வந்து கிட்டத்தட்ட 100 ஃபெஸ்டிவலுக்கு மேலே போயிருக்கு சர்வீஸ் லெவலில் வந்து. ஸோ இந்த அனுபவத்தின் அடிப்படையில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட் சினிமா எடுக்கிறாங்கல்ல, அவங்க ஃபெஸ்டிவலுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்கள் அனுபவத்தை சொல்ல முடியும்? தீசிஸ் மாதிரி தான் அது. இப்போ நீங்கள் கமர்ஷியல் சினிமாவுக்கு எழுதுறது ஒரு மோல்டு, ஒரு செங்கல் செய்கிற மாதிரின்னு வச்சுங்களேன். ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்குன்னு ஒரு மோல்டு இருக்குது. பெரிய நடிகர்கள், பெரிய பட்ஜெட்டு, சில கமர்ஷியல் ஃபார்முலா இருக்குது, சாங் இருக்குது, ஃபைட் இருக்குன்னு ஒரு மாடல் இருக்குது. ஆனால் இந்த ஆர்டிஸ்டிக்கான இந்த ஆர்ட் கிளாஸ் சினிமாவுக்கு அப்படி ஒரு ஃபார்ம் கிடையாது. இப்போ நீங்கள் தீசிஸ் மாதிரி, இப்போ நான் வந்து சிறுகதைகளில் காட்சி படிமம், சிறுகதைகளை இமேஜரி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் ஒரு தீசிஸ் பண்ணுறேன். அது வந்து ஃபெலோஷிப் அவார்டு வாங்குச்சு, ஜூனியர் ஃபெலோஷிப். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது புதுசாக இன்வென்ட் பண்ணும்போது, ஃபைன் பண்ணும்போது அது கண்டிப்பாக கவனிக்கப்படும். ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் திருப்பி காப்பி பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், அது இன்னொரு கமர்ஷியல் சினிமா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆல்டர்னேட்டிவ் சினிமா. அப்போ அது ஒர்க் ஆகாது. நீங்கள் ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கணும், ஒரு ஃபார்மை கண்டுபிடிக்கணும், அந்த கதையை கண்டுபிடிக்கணும், இல்லை ஏதாவது ஒன்று புதுசாக இருக்கணும். இப்போ வந்து ஃபாரின் ஆடியன்ஸ் அந்த படத்தை பார்க்குறாங்கன்னா, இந்தியாவில் தமிழ்நாடுன்னு ஒரு இடம் இருக்குது, அவங்கள கல்ச்சர் இப்படி இருக்குது, இப்படி ஒரு படம் பண்ணியிருக்காங்கிறது புரியணும். அப்புறம் லாங்குவேஜுங்கிறது எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஃபிலிம் லாங்குவேஜுங்கிறது மாறிக்கிட்டே இருக்குது. போன கான் ஃபெஸ்டிவலில் வாங்கின படத்துக்கும் இந்த கான் ஃபெஸ்டிவல் வாங்கின படமே வேறையாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு வருஷமும் அது மாறிக்கிட்டே இருக்குது. அதை நம்ம அப்டேட் பண்ணலைன்னு வச்சுங்களேன், நம்ம இன்னும் 70s 80s இருக்க மாதிரி ஒரு படத்தை எடுத்துகிட்டு இருக்கோம். அப்படி எடுக்கும்போது ஃபெஸ்டிவல் ஒர்க் ஆகாது. ஃபெஸ்டிவலுக்கு யார் வர்றாங்க அப்படின்னா சினிமா எப்படி எவால்வ் ஆகுதுன்னு பார்க்குறதுக்கான கிட்டத்தட்ட ஒரு சயின்டிஸ்ட் மீட்டிங் மாதிரி தான் இருக்குது. சினிமாவோட தீவிர ரசிகர்கள், தீவிரமாக அதை அணுகிறவங்க தான் இங்கே வர்றாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே காட்டப்பட்ட ஒரு படத்தை நீங்கள் காட்டும்போது அங்கே ஒர்க் ஆகாது. அப்போ நீங்கள் புதுசாக அதுக்காக ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணி அதை பண்ணணும். இது வந்து படம் அவங்க ஸ்கிரிப்ட் சம்மந்தப்பட்டது. இன்னொன்று வந்து அந்த ஃபெஸ்டிவலுக்கு படத்தை எப்படி அனுப்புறது, அதுக்கான நடைமுறைகள் என்ன? அது இப்போ வந்து ஆன்லைனில் எல்லாமே வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஹவு டு சென்ட் ஃபெஸ்டிவல் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஃபெஸ்டிவலுக்கு ஹோஸ்ட் பண்ணக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 5-10 சைட்டு வந்துடும். அதுக்குள்ளே போய் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அது வந்துடும். அது பெரிய விஷயம் இல்லை. முன்னால் அது பெரிய ரகசியமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா போதும், கூகுளில் எல்லாமே இப்போ நான் என்னோடய படம் இருக்குது, இந்த படத்தை நான் ஃபெஸ்டிவலுக்கு எப்படி அனுப்பணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இப்போ ஃபிலிம் ஃப்ரீவே அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அவுட் ஆஃப் தி பாக்ஸ்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இது மாதிரி ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதுக்குள்ளே போய் நீங்கள் அனுப்பிடுங்க. முன்னாடி சினிமா பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் சினிமா, கலை சினிமா, அது ஆர்ட் சினிமா அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. வந்து டூலெட் சம்மந்தமாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது நீங்கள் அதை வந்து அப்படி பிரிக்கிறத விட நல்ல சினிமா கெட்ட சினிமா அப்படின்னு பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. எதன் அடிப்படையில் அப்படி சொல்கிறீங்க? எப்படி எது நல்ல சினிமா, எதை கெட்ட சினிமான்னு சொல்லுங்கள். இது நான் சொல்கிறவரை அப்பாஸ் கியாரஸ்டாமின்னு ஒரு ஈரான் டைரக்டர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, திரையில் பார்க்க முடிவதை உங்களால் நம்ப முடிஞ்சால் அது நல்ல சினிமா, நம்ப முடியலைன்னா அது நல்ல சினிமா இல்லை, அவ்வளோதான். இன்னொன்று நம்ம கமர்ஷியல் ஆர்ட்டுங்கிறது இப்போ எனக்கு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சினிமாங்கிறதே கமர்ஷியல் தான். ஏன்னா இது சினிமா ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு தான் நம்ம சொல்கிறோங்கிறது, ஃபிலிம் ஆர்ட் சென்டர்னு நம்ம சொல்லலை. ஃபிலிம்ங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி. அப்போ அது கமர்ஷியலுக்காக தான் நம்ம படம் எடுக்கிறோம். நீங்கள் என்ன டூலர் எடுத்தாலும் சரி, கொட்டுக்காய் எடுத்தாலும் சரி, என்ன எடுத்தாலும் சரி, அது ஒரு கமர்ஷியல் படம் தான். அது அதோட அப்ரோச் வேறையாக இருக்குது. ஏன்னா கமர்ஷியலுங்கிறது ஒரு பெரிய பணம் இன்வால்வ் ஆகுது, அந்த பணம் திருப்பி வருது. இப்போ நீங்கள் உழவர் சந்தையில் வந்து ஒரு உருளைக்கிழங்கு கொண்டாந்து விற்கிறதுக்கும் பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான். சூப்பர் மார்க்கெட் வந்து பெரிய கமர்ஷியல் படங்கள் செய்யுது, உழவர் சந்தையில் இருக்க வந்து இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் பண்ணுறாங்க. ஒரு பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறது தான். இதை கொஞ்சம் சின்ன அளவில் கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்காக பண்ணுறாங்க, அதை பெரிய அளவில் கமர்ஷியலாக பண்ணுறாங்க. அதனால் அதில் எதுவும் எனக்கு வித்தியாசம் இருக்கிறதா தெரியல. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். அப்போ நல்ல சினிமாங்கிறது வந்து நம்பக்கூடிய சினிமா, லாஜிக்கலாக. நல்ல சினிமா இல்லாதது வந்து லாஜிக்கலாக இல்லாத சினிமா. ஆனால் இப்போ வரக்கூடிய நீங்கள் கமர்ஷியல் படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, தெர் இஸ் லாஜிக், தெர் இஸ் நோ ட்ராமான்னு ஒரு கோட் இருக்குது. நீங்கள் லாஜிக் பார்த்தீங்கன்னா என் ட்ராமா கிடையாது அப்படின்னு. நிறைய கமர்ஷியல் படங்களுக்கு அது பொருந்தும். ஆனால் லாஜிக்கோடு அந்த படங்கள் வரும்போது அது கமர்ஷியல் படமாக இருந்தாலும் அது நல்ல படமாக கருதப்படும். லாஜிக்கே இல்லை, நம்பவே முடியலைங்க அப்படின்னா நல்ல படம் இல்லை. நிமாய்கோஸ், ஜெயகாந்தன், அப்புறம் பாலு மகேந்திரா, டூலெட்டு முன்னாடியே வந்து நிறைய பேர், அதாவது கமர்ஷியல் சினிமா ஒரு பக்கம் இருக்க இந்த மாதிரி வித்தியாசமான முயற்சிகளில் இறங்கியிருக்காங்க. இது வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகரிச்சிருக்க மாதிரி இருக்குது. இப்போ ஜமா, கொட்டுக்காளி, ஜேபிஎல் மாதிரி நிறைய படங்கள் வருது. எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு டிரான்சிஷன் தான். அது டிஜிட்டல் வந்ததுக்கு பிறகு
கண்டிப்பாக யார் வேணாலும் படம் எடுக்கலாங்கிற ஒரு இடம் வருது. இப்போ ஒரு ரைட்டர் வந்து படம் எடுக்க முடியும், ஒரு ஷார்ட் ஸ்டோரியை படம் எடுக்க முடியும். அப்போ ஒன்று மாறி 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 பண்ணும்போது அப்புறம் அதுக்கான எக்ஸ்போசர் வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஒரு ஃபிலிம் மேக்கர்லாம் ஒரு படத்தை எடுத்து யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறாரு, அது அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபா பக்கம் கலெக்ட் பண்ணுது. போதும், அவர் 40-50 லட்ச ரூபா செலவழிச்சிருக்காரு, வந்துடுது. அப்போ உங்களுக்கான பிளாட்ஃபார்மும் கிடைக்கிது. அப்போ நான் ஒரு கதை எடுக்கணும்னு நினைக்கிறேன், அதை எடுக்கிறேன், அதை ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புகிறேன் அப்படிங்கிற வழி வந்து தெளிவாக இருக்கிறதுனால நிறைய படங்கள் இப்போ வருது. நீங்கள் வகைப்படுத்துகிற மாதிரி ஒரு நல்ல சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ பக்கத்தில் மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வருது. இன்றைக்கி அவங்களுக்கு வந்து ஒரு ஈரானிய சினிமா மாதிரி வேர்ல்டில் ஒரு மார்க்கெட்டே உருவாயிருக்கு. தமிழ் பார்வையாளர்களே வந்து மலையாள சினிமாவை விரும்பி பார்க்குறாங்க. மலையாளத்தில் நடந்திருக்கிற இந்த மாற்றம் ஏன் தமிழில் நடக்கலைன்னு நினைக்கிறீங்க? ஈரானில் ஏன் நல்ல சினிமா வருங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். ஈரானில் வந்து சென்சார் விதிகள் வந்து கடுமையானது. நீங்கள் வந்து பெண்களை வந்து காதல் காட்சிகளில் பயன்படுத்த முடியாது, முகத்தை மட்டும் காட்டலாம், தலையை காட்ட முடியாது, கைகளை மட்டும் காட்டலாம், உடம்பை காட்ட முடியாது. இப்படி நெருக்கடியான சில சிக்கல்கள் வர்றதுனால அவங்க என்ன சொன்னால் குழந்தைகளோட பிரச்சனையை பற்றி படம் எடுப்போம், குழந்தைகளை எப்படினாலும் காட்டலாங்கிற இடத்துக்கு மூவ் ஆகுறாங்க. அப்போ கண்டுபிடிப்பு எங்கே நடக்குதுன்னா தேவை இருக்கும்போது தான் கண்டுபிடிப்பு நடக்குதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. அப்போ தேவை வந்து உங்களுக்கு ரொம்ப சுருக்கமாக இருக்குது. நீங்கள் படம் எடுக்கணும், ஆனால் இவ்வளோ கண்டிஷன் இருக்குது, இதுக்குள்ளே தான் நீங்கள் படம் எடுத்தாகணும் போது நீங்கள் படம் எடுக்கிறீங்க. கேரளாவுக்கும் அதே தான். அவங்க ஏரியா வந்து கம்மி, பிஸ்னஸ் வந்து கம்மி, எல்லாமே கம்மிங்கும் போது ரியலிஸ்டிக்காக தான் படத்தை அணுக முடியும். நமக்கு வந்து பெரிய நடிகர்கள் இருக்காங்க, பெரிய ப்ரொடியூசர் இருக்காங்க, பெரிய பணத்தை போட்டு நீங்கள் எடுக்க முடியும், பணமும் திரும்ப கலெக்ட் ஆகுது. இப்போ நீங்கள் கேரளாவில் இருக்க மாதிரி ஏன் தமிழ்நாட்டில் இல்லைன்னு நீங்கள் கேட்குறீங்க, கேரளாவில் இருக்க மாதிரி ஏன் தெலுங்கில் இல்லைன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இதே தான் பதில். அவங்களுக்கு பெரிய சோர்ஸ் இருக்குது, சோர்ஸ் இருக்கனால பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க, சோர்ஸ் இல்லை சிம்பிளாக பண்ணுறாங்க. அப்போ சிம்பிளாக பண்ணும்போது ஒரே சிம்பிளாக பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது, அதில் புதுசு புதுசாக என்ன பண்ணலாம். இப்போ வீட்டில் நம்ம பேச்சுலர்ஸாக நம்ம வந்து ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு தங்கியிருக்கோம்னு வச்சுங்களேன், கையில் ஒரு 30 ரூபா தான் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி என்ன செய்யலாம், இன்றைக்கி ஒரு ப்ரெட்டை வாங்கி எதாவது பண்ணலாம், நாளைக்கு 30 ரூபா தான் இருக்குது, அதே ப்ரெட்டை பண்ண முடியாது, வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாம், மறுநாள் இப்படி சின்ன சின்னதாக ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறோம்ல, அது மாதிரி பண்ணுறது தான் ஈரான் சினிமா, அது மாதிரி தான் கேரளா சினிமா. நமக்கு வந்து உங்கள் கையில் வந்து 10,000 ரூபா இருக்குது, எங்கே சாப்பிட்றீங்கன்னு வாங்க அந்த ஹோட்டலுக்கு போவோம், வாங்க இங்கே போகணும், ஒரு லேவிஷாக செலவழிக்கக்கூடிய தன்மை சினிமாவுக்குள்ளே இருக்குது. அதுதான் காரணம். நீங்கள் நிறைய ஃபெஸ்டிவல் பண்ணணும்னு அடிப்படையில் சொல்கிறீங்க. ஃபெஸ்டிவல்லாம் இப்போ ஈரான் சினிமா மாதிரி வேர்ல்டு சினிமாவில் வந்து பார்வையாளர்கள் வந்து அதை இது பார்க்குறாங்க அப்படின்னு. ஸோ அந்த வேர்ல்டு சினிமா பார்க்குற பார்வையாளர்கள் சர்வதேச ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் தமிழ் சினிமா பற்றி என்ன அபிப்பிராயம் வச்சுருக்காங்க? அது கொஞ்சம் பேத்தட்டிக்கு தான். என்னென்னா நான் வந்து கல்கத்தாவில் வந்து படம் வந்து செலக்ட் ஆகிருக்கு, இந்தியன் காம்படிஷன். படத்தை வந்து ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்க, ஃபஸ்ட்டு ப்ரீமியர், வேர்ல்டு ப்ரீமியர். அப்போ ஒரு பெரிய ஹால் இருக்குது, அந்த ஃபெஸ்டிவல் டைரக்டர் இருக்கார். அன்னைக்கு ப்ரீமியர் ஆகக்கூடிய வேறு ஒரு நாட்டு படங்களோட டைரக்டர்ஸ் அங்கே இருக்காங்க. சின்னதாக ஒரு காஃபி ஸ்வீட்லாம் கொடுத்து ஒரு சின்ன ஒரு இது மாதிரி நடக்குது. அப்போ ஒவ்வொரு டைரக்டரும் உங்கள் படம் 4:45 நீங்கள் கிளம்பும் இல்லையா இப்படி போகிறாங்க. இப்போ என் படம் வந்து 5:30 நாங்கள் போகிறோம். இப்படி போகும்போது பக்கத்தில் டைரக்டர்ஸ் உட்காந்துருக்காங்களே, என் பக்கத்தில் வந்து ஐஸ்லாந்து டைரக்டர் ஒருத்தர் உட்காந்துருக்கு. எனக்கு ஐஸ்லாந்து வந்து பெருசாக ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இருக்க மாதிரி எனக்கு நான் அவ்வளோ படங்கள் பார்க்கும்போது இல்லை, இப்போ தான் கொஞ்சம் எவால்வ் ஆகி வர்றாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் வந்து இந்தியாவில் சவுத் இந்தியாவிலேருந்து வரேன். சவுத் இந்தியாவில் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்குறாரு. சவுத் இந்தியா தமிழ்நாடு, தமிழ்லேருந்து வரேன். ஓ, அங்கே படங்கள்லாம் எடுக்கிறீங்களா அப்படின்னு எனக்கு பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு. நான் சொன்னேன் 125 வருஷம் நாங்கள் படம் எடுத்துகிட்டு இருக்கோம். எனக்கு கோவமே வந்துச்சு. நான் சொன்னேன் ஐஸ்லாந்து இண்டஸ்ட்ரி இருக்காங்க, இல்லை ஐஸ்லாந்து இப்போ தான் எவால்வ் ஆகுது. அப்போ அவங்களோட பார்வையில் என்ன அப்படின்னா தமிழில் படம் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா அது அவங்க மேலே தப்பு கிடையாது, நம்ம ரெப்ரசன்ட் பண்ணவே இல்லை. இப்போ நீங்கள் கான் ஃபெஸ்டிவல் நடக்குது, 75 வருஷத்துக்கு மேலே நடக்குது. எத்தனை தமிழ் படம் வந்திருக்குன்னா தமிழ் படமே வந்ததில்லை. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மலையாள படம் வந்திருக்கு, இப்போ ஒரு மலையாளம் மாதிரியான ஒரு ஹிந்தி படமும் மலையாளம் கலந்து பம்பாயில் எடுத்த ஒரு படம் வந்திருக்கு. இப்போ 30 வருஷத்தில் வந்து இந்தியாவில் வந்து ரெப்ரசன்டேஷனே இல்லை. அப்போ அவங்களுக்கு இப்போ 20 வயசில் இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு இந்தியன் சினிமானா எந்த சினிமா சொல்லுவாங்க, சினிமாவே அவனுக்கு இல்லை. அப்போ நம்ம இப்போ இனிமேல் அது மாறிடும். தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய பல படங்கள் வந்து இப்போ இந்த ராமோட 7 மலை 7 கடல் வந்து ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போகுது, விடுதலை 2 வந்து வெற்றிமாறனோட விடுதலை 2 ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போகுது, விசாரணை ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போகுது, கொட்டுக்காளி போகுது, கூழாங்கல் போகுது, டூலெட் போகுது. இந்த மாதிரி படங்கள் வெளியில் போக ஓ இதெல்லாம் லாங்குவேஜ் இப்படிலாம் இருக்குது, இப்படிலாம் எடுக்கிறாங்கிறது தெரியும். இன்னும் ஒரு 4 வருஷத்துலேயோ 5 வருஷத்துலையோ 10 வருஷத்துலையோ கண்டிப்பாக ஒரு ஈரான் சினிமான்னு ஒரு இடம் இருக்கிற மாதிரி தமிழ் சினிமாவுக்கும் கண்டிப்பாக ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு இடம் இருக்கும். தமிழில் வந்து உலக சினிமான்னு நீங்கள் ஒரு புக் எழுதியிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உலக சினிமாங்கிறது என்னென்னா ரொம்ப ஒரு சின்ன வட்டத்துக்கு ஃபெஸ்டிவலில் படம் பார்க்குறவங்க, இல்லை சினிமாவில் இருக்கிற கமலஹாசன் பண்ணி இருக்கிற மாதிரி ஆர்டிஸ்ட் பெருசாக அவங்க பேசுவாங்க வந்து. ஸோ நீங்கள் எழுத ஆரம்பித்தப்போ தான் உலக சினிமாங்கிறது ஒரு பரவலான ஒரு கவனத்துக்கு போச்சு வந்து. ஸோ எழுத ஆரம்பித்தப்போ எதிர்பார்த்தீங்களா அந்த வரவேற்பை? நான் எதிர்பார்க்கல. என்னன்னா விகடனில் வந்து ஒரு வந்த நாள் முதல்னு ஒரு தொடர் நான் எழுதுகிறேன்.
அது ஒரு நான் ஃபோட்டோகிராஃபர்னால அவங்க என்ன சொன்னாலும் ஒரு ஃபோட்டோகிராஃப் ஒன்று பண்ணுங்கள், அதே ஒரு கவிதை மாதிரி எழுதுங்க. கவிதைனா கவிதை இல்லை, ஒரு வசன கவிதை மாதிரி அதை எழுதுங்க அப்படின்னாங்க. சரிண்ணா என்ன எடுக்கலாம்னா என்ன ஃபோட்டோ எடுத்து வந்து ரொம்ப சீரியஸாக விகடன் மாதிரி பத்திரிகையில் எழுத முடியாது. அப்போது காதல் சம்மந்தமாக ஏதாவது ஒன்று ஃபோட்டோ எடுங்க, அதை எழுதுங்கன்னு ஒரு 14 வாரம் வந்து வேறு வேறு இடங்களில் நடக்கக்கூடிய காதல் சம்மந்தமாக ஒரு கவிதை எழுதுகிறேன். அது பயங்கரமாக ரீச் ஆகிடுச்சு. அப்போ எப்போவுமே அது முடிஞ்ச உடனே அடுத்து கேட்பாங்க, அடுத்து என்னன்னு கேட்பாங்கல்ல. அப்போ கேட்டால் அடுத்து என்ன செய்வீங்கன்னு நான் சொன்னேன், சினிமாவை பற்றி எழுதுன்னு கண்ணன்ட்ட சொன்னேன். சினிமாவில் என்ன பாஸ் எழுதுவீங்கன்னா, சினிமானா அந்த உலகத்தில் நான் சில்லனா ஃபேன் பார்த்துருக்கேன், பைசைக்கிள் ஜூஸ் பார்த்துருக்கேன், இதெல்லாம் பார்க்கலான்னு இருக்கேன், அதெல்லாம் எழுதலான் இருக்கேன். சரி எழுதுங்க அப்படின்னாங்க. ஏன்னா நான் முதல்ல எழுதி அவங்களுக்கு கொடுக்குறேன். நான் வந்து அப்போ காலச்சூரில் கட்டுரை எழுதியிருக்கேன், கனையாளியில் கட்டுரை எழுதியிருக்கேன், அதே மாதிரி ஒரு கட்டுரை எழுதி கொடுக்குறேன். அது ஒன்றும் கிணத்துல போட்ட கல் மாதிரி பதிலே இல்லை. திரும்ப ஒரு வாரம் கழித்து அவர் கண்ணனை பார்க்கும்போது, பாஸ் நான் கொடுத்தேனே என்ன ஆச்சுன்னு, இல்லை அது ஃபார்மேட்டு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, வேறு மாதிரி எழுதுங்க. திரும்ப வேறு மாதிரி எழுதுறேன், செலக்ட் ஆகலை. திரும்ப வேறு மாதிரி எழுதுறேன், செலக்ட் ஆகலை. அப்புறம் இப்போ இருக்க ஃபார்மேட் நான் கண்டுபிடிச்சேன். கதை படத்தை ஒரு ப்ராக்கெட் மாதிரி ஒரு முதல் பேரா, கடைசி ஒரு பேரா, இதை மட்டும் நம்ம எழுதுறது, நம்ம கருத்து, மற்றதெல்லாம் படம். அப்போ முதல்ல ஒரு ஹூக்கு போட்டு சினிமாவில் சொல்லுவாங்க, படம் ஆரம்பித்து ஒரு 10-15 நிமிஷத்தில் ஒரு ஹூக்கு போட்டு ஆடியன்ஸை உள்ளே தூக்கணும்னு சொல்லி, அது மாதிரி ஒரு ஹூக்கு மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு பேரா லாஸ்ட் பேரா எழுதுனா முதல் வாரம் 2வது வாரத்துலேயே பயங்கரமாக ரீச்சு. எனக்கே அது ஆச்சரியம். வேறு இடத்துலேருந்து ஃபோன் வருது, விகடன்லேருந்து கடிதங்கள் வருது. அப்போ தொடர்ந்து செய்யலாம்னு சொல்லி அதை பண்ணுவோம். ஸோ நிறைய சினிமாக்குள்ளே இருக்கிற குறிப்பாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நிறைய அதை படிச்சிருப்பாங்க அந்த வகையில் அது தமிழ் சினிமாவில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கு. அதாவது இப்போ நீங்கள் தமிழ் சினிமா கடந்த 2004 to 2006 வந்துச்சு, கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சுன்னு வச்சுங்களேன். இந்த 20 வருஷத்தில் ரசனை அளவில் ஒரு 80% மாறி இருக்குது அப்படின்னா, இந்த உலக சினிமா நூல்கள் குறைஞ்ச ஒரு 5% ஹெல்ப் பண்ணியிருக்கு அதோட மாற்றத்துக்கு. ஏன்னா அந்த படங்களை நேரடியாக பார்க்க ஆரம்பித்ததுக்கு, பார்த்ததுக்கு பிறகு இப்படி படம் எடுக்கலாமாங்கிறது தோணுது. இன்னொன்று விகடனில் வந்ததுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனந்த விகடனில் வந்ததுனால கிராமமாக லைப்ரரியாக போய் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து இப்படிலாம் ஒரு படம் இருக்கா, இப்படி ஒரு படத்தை எடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு இடம் வரும்போது அந்த யோசிக்கிற அந்த தன்மை மாறுது. அப்புறம் இந்த படங்களும் கிடைக்க ஆரம்பிக்குது. அப்புறம் இன்டர்நெட் ரொம்ப பரவலான உடனே அது பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குது. இப்போ இன்றைக்கி நான் தமிழ் சினிமாவில் யாரோ ஒரு டைரக்டரோ இல்லை நடிகரோ யாராவது சந்திச்சேன்னா, சார் நீங்கள் எழுதுன பிறகு அந்த படம் நான் பார்த்தேன், சூப்பர் படம் சார். இப்போ எல்லா படமும் எல்லாத்துக்கும் கிடைக்குன்னு வச்சுங்களேன். அப்போ ஒரு பெரிய ஒரு சலனத்தை ஏற்படுத்தக்கூடியதாக, பெரிய ஒரு அதிர்வு உண்டாகக்கூடிய ஒன்றா தான் இருந்துச்சு. கரெக்டாக வீடு புத்தகமாக போட்டிருந்தாங்க, ஆனால் கூட இப்போ அது ஒரு மக்கள் பதிப்பாக, ஒரு மலிவிலை பதிப்பாக வருது. எப்படி இருக்குது ரெஸ்பான்ஸ்? சீர் வாசகரோட்டம் தான் அதை வெளியிட்டிருக்காங்க. நான் தான் அவங்ககிட்ட கேட்டேன். ஏன்னா புதுமை பற்றினா அவங்க 100 ரூபாய்க்கு போடும்போது நான் சொன்னேன், உலக சினிமான்னு எழுதுனதுங்கிறது எல்லாருக்கும் போகணுங்கிறது தான். இந்த மாதிரி நீங்கள் பண்ண முடியுமா, தொகுப்பாக போட்டு அதை 100 ரூபாய்க்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, யோசிப்போம் அப்படின்ட்டு ஒர்க் பண்ணாங்க. ஒர்க் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 765 பக்கத்துக்கு மேலே வருது. இப்போ 765 பக்கம்னா அவங்க கணக்கு போட்டாலே கிட்டத்தட்ட 400-450 ரூபா அது அடக்க விலையே வருது, நல்ல தரமான பதிப்பாக போடும்போது. இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தொடர் இந்த மாதிரி யார்கிட்டையாவது சினிமாவில் யார்கிட்டையாவது டொனேஷன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், தயவு செஞ்சு வாங்காதீங்க, நான் வேணால் என்னோட எடுத்து நான் தரேன், அதை வச்சு என்ன பண்ண முடியும் பண்ணுங்கள். 100 ரூபாய்க்கு கண்டிப்பாக போட முடியாது அப்படின்னா. இப்போ நான் வேற ஒரு படம் வேலை நடந்துட்டு இருக்கனால என்னால் பெருசாக இருந்தால் பொருள் உதவி இப்போ நான் பண்ண முடியாது, டொனேஷனும் வேணாம் அப்படிங்கும்போது சிலர் அதுக்கு மனம் இந்த புத்தகம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்க பணம் கொடுத்து அந்த பணத்தோட இதில் அந்த விலையை குறைச்சி மக்கள் பதிப்புன்னு போட்டு 200 ரூபாய்க்கு கொண்டு வர்றாங்க. இது அறிவிப்பு போட்ட உடனேயே கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 காப்பிக்கு மேலே புக் ஆகிடுது. அந்த விழா நடக்கும்போது ஒரு 8000 காப்பி பக்கத்தில் புக் ஆகிடுது. விழா நடக்கிற அன்றைக்கி 1000 காப்பி கொண்டு வந்துருக்காங்க, 1000 பிரதியும் போயிடுது. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, தமிழில் ஒரு 1000 புத்தகம் விற்கிறதுனா, ஏன்னா என்னோடய பழைய புத்தகங்கள்லாம் வந்திருக்கு, குறைஞ்சது 5 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் ஆகும். இது ஒரே நாளில் 1000 பிரதி விற்கிறதுங்கிறது அது விகடன் கொண்டு போய் சேர்த்ததோட ரீச்சாகவும் இருக்கலாம், அதோட கண்டென்ட்டாகவும் இருக்கலாம், அதோட விலையும் ஒரு காரணமாக இருக்கலாம், தரமான ஒரு பதிப்பும் காரணமாக இருக்கலாம். அந்த வகையில் அந்த நூலை கொண்டு போய் சேர்த்ததில் சீர் வாசகரோட்டம் ரொம்ப முக்கியமான வேலையை செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த புத்தகத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய உலக சினிமா என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதில் இப்போ பார்க்க வேண்டிய படங்கள் அப்படின்னு சொல்லி அதுவே ஒருத்தருக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் தான் ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது. பார்வையாளர்களுக்கு உலக சினிமாவில் பார்க்க வேண்டிய படங்கள்னு சில படங்களை நீங்கள் சொல்ல முடியுமா? ஒருத்தர் ஒரு லைஃப் டைமில் கட்டாயம் பார்த்துக்க வேண்டிய படங்கள். சில டைரக்டர்ஸோட படம், இப்போ உதாரணத்துக்கு